திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பாகம் 4. மாணிக்கவாசக பெருமானும் அடியேன் செய்யக்கூடியது யாது என்று பாண்டிய மன்னனுக்கு எவ்வாறு குதிரைகள் வாங்கி கொடுப்பது என்றும் இறைவனை வேண்டி துதிக்க, அது கேட்ட இறைவனும் ஆகாசவாணியாக குதிரைகளெல்லாம் வரும் என்று ஓலை எழுதி பாண்டிய மன்னனுக்கு அனுப்பு என்ற அந்த ஆகாச திருவொலியை கேட்டு அகமகிழ்ந்த மாணிக்கவாசக பெருமானும் அரிமர்த்தன பாண்டிய மன்னனுக்கு ஓலை எழுதி விடுகின்றார். திருவாதவூரரது திருமுகம் கண்ட பாண்டிய மன்னனும் மிகவும் மகிழ்ந்து குதிரைகளின் வரவை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தான். அன்றிரவு திருவாதவூரர் மாணிக்கவாசகருடைய கனவுல இறைவன் ஞானாசிரியர் வடிவம் கொண்டு எழுந்தருளி, யாம் குதிரைகளோடு கொண்டு வாங்கி வருவோம், நீ முன்னே புறப்பட்டு செல்வாயாக என்று அருள் புரிய, எழுந்தார் உடைய பெருந்துரையார் இருத்தாள் பணிந்தார், இனி பிறப்பில் அழுந்தார் வழிகொண்டார், அடைந்தார் அகன்றார் நெறிகள் அவிர்த்திங்கள் கொழுந்தார், சடையார் விடையார் தென்கூடல் அணைந்தார், பாடளி வண்டு உழுந்தார், வேந்தன் பொற்கோயில் உற்றார் காணப்பெற்றாரால். கனவிலிருந்து விழித்து எழுந்தார், பணிந்தார் வழிகொண்டார், திருப்பெருந்துறையிலிருந்து அகன்றார், தென் திருக்கூடலை அணைந்தார், வேப்பந்தொடர் மாலை அணிந்த பாண்டிய மன்னனை உற்றார், அரண்மனையில் அவனை காணப்பெற்றார். யார்னா, இனி பிறப்பு இறப்புன்ற அந்த சூழலில் அழுந்தாதவராகிய வாதவூர் அடிகள். மன்னர் பெருமான் எதிர் வந்த மறையோர் பெருமாள் வழிபாடு முன்னா முறையார் செய்து ஒழுகி, முன்னே நிற்ப முக நோக்கி தென்னர் பெருமான் எவ்வளவு செம்பொன் கொடுபோய் எவ்வளவு நன்ன இவுளி கொண்டதென கேட்டான், கேட்ட நான் மறையோர். திருவாதவூர் அடிகளும் தன் முன்னே நின்ற பாண்டிய மன்னனை தொழுது வணங்கி வழிபாடு செய்து நிற்க, பாண்டிய மன்னனும் திருவாதவூர் இறைவனிடம் மாணிக்கவாசக பெருமானிடம் பாண்டிய மன்னனும் அவரை வரவேற்று, செம்பொன் எவ்வளவு எடுத்து சென்றீர்கள், எவ்வளவு நல்ல குதிரைகளை வாங்கி கொண்டு வந்தீர்கள் என்று வினவ, பொன்னும் அளவோ விலை கொண்ட புறவித் தொகையும் அனைத்து அவைதாம் பின்னர் வர கண்டருளுதி எம் பெருமான், இதனால் துரங்கபதி என்னும் நாமம் பெருதி மதி என்றார் என்ற மந்திரர்க்கு தென்னன் சிறந்த வரிசை வளம் செய்து விடுப்பச் செல்கின்றார். மன்னர் பெருமானே, யான் எடுத்து சென்ற பொண்ணுக்கும் ஓர் அளவில்லை, வாங்கிய குதிரைக்கும் அளவில்லை. அக்குதிரைகளெல்லாம் பின்னால் வர கண்டருள்வாய், அப்பொழுது நீ காணலாம். இதன் காரணமாக தாங்கள் துரகபதி என்று பெயர் பெற்று விளங்குவீர்கள். இவுளி துரங்கம் இதெல்லாம் குதிரையுடைய வேறு பெயர்கள். இதை கேட்ட அரிமர்த்தன பாண்டியனும் சிறப்பான பல வளமிக்க வரிசைகள் பரிசு அளித்தார் வாதவூர் அடிகளுக்கு. பொன்னம் கமலம் தடம் படிந்து புழக்கை மதமா முகக் கடவுள் தன்னங்கமல சரண் இறைஞ்சி தனியே முளைத்த சிவக்கொழுந்தை, மின்னங்கயற்கட்கொடி மருங்கில் விளைந்த தேனை முகந்து உண்டு முன்னம் கருத்து மொழி உடம்பு மூன்றும் அன்பாய் தோன்றினார். அரண்மனையிலிருந்து வந்த மாணிக்கவாசகரும் பொற்றாமரை திருக்குளத்தில் நீராடி புழக்கை மதமா முகக்கடவுள் அங்குள்ள சித்தி விநாயக பெருமானின் திருவடிகளையும் வணங்கி போற்றி, தானே தனியே முளைத்த சிவக்கொழுந்து, எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்த அங்கேற்கண் அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமானின் திருவடிகளையும் அன்பினில் விளைந்த தேனே என்று கண்களால் பெருமானை கண்ணார கண்டு அன்பினால் விளைந்த தேனை முகந்து முகந்து உண்டார்.
அப்படி முக்கர்ணங்களாலும் வாக்கு மனம் காயம்ன்ற முக்கர்ணங்களாலேயும் அந்த அன்பினில் விளைந்த தேனை உண்டதால் அன்பின் வடிவமாய் நின்றார் மாணிக்கவாசக பெருமான். மன்னே என்னை ஆட்கொண்ட மணியே வெள்ளி மன்றாடும் அன்னை அடியேன் வேண்டியவாறு அரசன் ஈந்த நிதி எல்லாம் முன்னே கொண்டு என் பணி கொண்டாய் முனியாது அரசன் நனி மகிழ என்னே புரவி வரும் வண்ணம் என்று வேண்டு நின்று இடலும். என்னை வலிய ஆட்கொண்ட பெருமானே, வெள்ளி மன்றில் திருக்கூத்து செய்யும் பெருமானே, அடியேனேன் வேண்டிக் கொண்ட வண்ணமே அரசன் அளித்த பொருள் முழுவதையும் ஏற்று பின் என் பணியையும் ஏற்றுக்கொண்ட அருளினை மன்னன் சினம் கொள்ளாது அவன் மகிழ்ச்சி அடையும் வண்ணமாக குதிரைகள்லாம் வருவது எங்கனம் என்று வேண்டி நின்றார் மாணிக்கவாசக பெருமான். மெய் அன்புடையாய் அஞ்சலை நீ வெட்ட வண்ணம் விண் இரவி வையம் பறிக்கும் பரியணைய வயமாக் கொண்டு வருதும் என ஐயன் திருவாக்கு அகல் விசும்பாறு எழுந்ததாக அது கேட்டு பொய்யன்பு அகன்றார் சிவன் கருணை போற்றி மனையில் போயினார். அதற்கு சோமசுந்தர பெருமானும் மெய்யன்பு உடையவனே, அஞ்சல், நீ அஞ்சுதலை ஒழிப்பாய், நீ வேண்டியவாறே வெற்றி உடைய குதிரைகளை யாம் கொண்டு வருவோம், நீ அஞ்சற்க என்று இறைவன் திருவாக்கு வானின் வழியே அசிரீரியாக கேட்க அதனை கேட்டு பொய் அன்பிலிருந்து நீங்கிய திருவாத ஊரர் இறைவனது கருணையை துதித்து போற்றி, அதனால தான் இறைவன் மெய்யன்பு உடையாய் என்று அசிரீரியாக கூப்பிடுகின்றார். பொய் அன்பு நீங்கிய வாதவூரடிகள் தன்னுடைய இல்லத்துக்கு சென்றார். கடிமனை அடைந்த எல்லை வாதவூர் காவலோரை அடிமையில் சுற்றத்தோறும் கேளிரும் மாண்ட காதல் அடிமை உள்ளாரும் ஏதிலாரும் பிறரும் ஈண்டி இடிமலை வாய்விட்டு என்ன புந்திகள் இணைய சொல்வார். தன் மனை சேர்ந்த வாதவூராரை அவரது உறவினர்களும் நண்பர்களும் சுற்றத்தார்களும் அயலார்களும் அவரை நெருங்கி வந்து மந்திர கிழமை பூண்டு மன்னவர் கருமம் செய்வது அந்தனர்க்கு அரணே அல்ல அமைச்சியல் அறத்து நின்றால் வெண்ணிற அரசர்க்கேற்ற செய்வதே வேண்டும் என்ன தந்திர மனுநூல் வல்லோர் சாற்றுவார் அன்றோ ஐயா. அரசருக்குரிய பணிகளை செய்வதற்கு உரிமை பூண்டு நாடு காத்தல் பகை ஒரித்தல் முதலியவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்ட நீர் அரசருக்கு ஏற்ற செயலே செய்ய வேண்டும், அமைச்சலுக்குரிய அறநெறியிலே நீர் நிற்க வேண்டும். அரசியல் அமைச்சு நீதி ஆய்ந்த நுங்கட்கு நாங்கள் உரை செய்வது எவன், நீர் செய்வது ஒன்று நன்றாவதில்லை, விரை செறி தாரார்க்கு இன்று வெம்பரி வருவதாக வரையறை செய்தீர், நாளை என் சொல்ல வல்லீர் ஐயா. அரசியலையும் அமைச்சியல் நீதியையும் நன்கு உணர்ந்தவர் நீர், உங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடியது சொல்லும் ஒன்றுமில்லை, செய்யும் காரியம் சிறிதும், நீர் செய்யும் காரியமோ சிறிதும் அழகிதன்று. பாண்டிய மன்னனிடம் குதிரைகள் இன்று வருமென நாள் குறித்து வரையறுத்தீர், ஐயனே நாளை என் சொல்ல வல்லீர், குதிரை வராவிடில் நாளை என்ன சொல்ல வல்லீர்கள் என்று உறவினர்களும் கிளைஞர்களும் மாணிக்கவாசகரிடம் கேட்க, தழுவிய கிளைஞர் நட்டோர் சார்வுள்ளோர் தக்க சான்றோர் குழுவினை காக்க வேண்டும், குறிப்பிலீர் போலும் நீவீர் ஒழுகுறு செயலினாலே செயல் உமக்கே சால அழகிது போலும் என்ன களறினார். அது கேட்டு ஐயன், குதிரைகள் வராவிட்டால் பாண்டிய மன்னன் நாளை என் செல்வானோ அப்படின்னு உறவினர்களெல்லாம் கலங்கி நிற்க, திருவாத ஊரர் எல்லாவற்றையும் கேட்டு, சுற்றமும் தொடர்பும் நீத்தே துன்பமும் இன்பும் அற்றேம், வெற்றுடல் மானம் தீர்ந்தோம் வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம், செற்றமும் செருக்கும் காய்ந்தேம் தீவினை இரண்டும் தீர்ந்தேம், கற்றைவார் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே.
நம்ம சுற்றத்தை காக்க வேண்டும்னு குறிப்பு இல்லாதவர் போல் இருக்கின்றீர் என்று கூற, கற்றைவார் சடையான் திருக்கோலம் காட்டி அந்தணனாய் ஆட்கொண்ட அன்றே, என்னை அடிமையாக ஆட்கொண்ட அப்பொழுதே என்னுடைய சுற்றமும் தொடர்பும் நீத்தேன். எனக்கென இன்பம் தரக்கூடிய செயலோ துன்பம் தரக்கூடிய செயலோ இல்லை. வெற்று உடல் பயனற்ற இந்த உடம்பின் மேல் உள்ள பற்றையும் நீக்கினோம். வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேன். ஒன்றுக்கும் உதவாத இந்த வெற்று யாக்கையின் மேல் வெற்றுடம்பின் மேல் வெறுப்பு வைத்தேன். சினத்தையும் தற்பெருமையையும் போக்கினேன். தீவினை இரண்டும் தீர்ந்தேன். நல்வினையானாலும் சரி தீவினையானாலும் சரி இரண்டும் பிறவிக்கு வித்தாகும். அதனால் தீவினை இரண்டையும் தீர்ந்தேன். தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன் நிராசை பெண்டீர் மைந்தர் பல்லுயிரும் சுற்றம் ஆசிலா ஈசன் அன்பர் அந்தமில் பிறவி ஏழும் அடுப்பகை என்பது ஓர்ந்தோம். எந்தையார் கருணை காட்டி எம்மை ஆட்கொண்ட அன்றே. எம்பெருமான் என் தந்தையார் கருணை காட்டி திருக்கோலம் காட்டி என்னை என்று ஆட்கொண்டாரோ, அடிமையாக ஆட்கொண்டாரோ, அப்பொழுதே என்னுடைய அப்பனும் என்னுடைய அம்மையும் என்னுடைய ஞான குருவும் வித்யா குருவும் இறைவனே என்பதும் குற்றமில்லாத ஈசனுடைய அடியவர்கள் அன்பர்களே எனக்கு சுற்றத்தார் என்பதையும் எம்மை ஆட்கொண்ட போதே, எம்பெருமான் என்னை கருணையால் ஆட்கொண்ட போதே உணர்ந்த அடும்பகை, அடியேமுக்குரிய கொடும்பகை எதுனா இந்த பிறவி 7 பிறவியுமே எனக்கு கொடும்பகை என்பதையும் யாம் அறிந்தேன். ஊரெல்லாம் மட்ட சோறு நம்மதே உவரி சூழ்ந்த பாரெல்லாம் பாயல் துண்ணல் கோவணம் பறிக்கும் ஆடை சீரெல்லாம் சிறந்த சாந்தம் தெய்வ நீரணி பூன் கண்டி நீரெல்லாம் சுமந்த வேணி நிறுத்த நாட்கொண்ட அன்றே. ஊரெல்லாம் உள்ள சிவன் அடியவர்கள் இடும் சோறு நம்மது, அவர்களிடும் சோறே நமக்கு உகந்தது. கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுதும் நம்மதே, அதுவே நமது படுக்கை. தைத்த கோவணமே உடுக்கும் உடை, சிறப்புக்களை உடைய சந்தனமும் திருநீரும் ருத்ராக்கமே யாம் அணியும் அணி. கங்கையை சூடிய பிரான் என்னை ஆளாக கருணையால் ஆட்கொண்ட அன்றே. இறக்கினும் இன்றே இறக்குக என்றும் இருக்கினும் இருக்க வேந்தன் ஒருக்கினும் ஒருக்க உவகையும் உடனே ஊட்டினும் ஊட்டுக வானில் சிறக்கினும் சிறக்க கொடிய நீ நரகில் சேரினும் சேருக சிவனை மறக்கிலம் பண்டை பழவினை விளைந்தால் மாற்றுவார் யாரென மறுத்தார். அவனுக்கு ஆளாய் ஆட்கொண்ட பிறகு இன்றே இறந்தாலும் இறக்க கடவோம், இல்லை எப்பொழுதும் அழியாமல் இருக்க கடவாயினாலும் இருக்க கடவோம். மன்னன் தண்டிக்க கடவன் ஆனாலும் தண்டனையை ஏற்றுக்கொள்வோம், இல்லை மகிழ்ச்சியோடு ஊட்டினாலும் ஊட்டக்கடவன், அதையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் சென்று சிறப்புற்று இருக்கலாம்னு கிடைத்தாலும் அதுவும் பெறக்கடவோம், இல்லை நீ கொடிய நரகத்தில் சென்று சேரக்கடவா என்றனாலும் அதுவும் செய்ய கடவோம். நன்று வந்தாலும் சரி தீது வந்தாலும் எது வந்தாலும் சரி எல்லாம் அவன் செயல். எது வந்தாலும் யாம் முன்பு செய்த பழவினைக்கு ஈடாக வந்தவையே யாம் செய்த வினையின் பயனே என்று அதை ஏற்றுக்கொள்வோம். அதனை மாற்ற வல்லார் யாவர் உள்ளார். அதனால் நன்றே ஆனாலும் தீதே ஆனாலும் எது வந்தாலும் சரி நான் சிவனை மறக்க மாட்டேன் என்று திருவாதவூர் அடிகள் திருவருள் வயப்பட்டு தனக்கென எந்தவித சுதந்திரமுமின்றி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று தனக்கென எந்த சொல்லும் செயலும் இல்லை என்பதை உணர்ந்து திருவருளில்
திருவருள் வழி நின்றார் திருவாதவூர் அடிகள். திருச்சிற்றம்பலம். வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் நிறைவுற்றது.